Dear students, welcome to Abbas Mathematics. ஒரு தனிநிலை சமவாய்ப்பு மாறி 0, 1, 2 மற்றும் 3 மதிப்புகளை மட்டும் கொள்ளும் எனில் f of x equal to x square plus 1 by k எனில் நிறைச்சார்பு k-யின் மதிப்பு குவிவு பரவல் இந்த பி ஆஃப் எஸ் கிரேட்டர் தன் 1 மதிப்பு காண்பான்னு சொல்லியிருக்கு. ஒரு நிகழ்த்தவு நிறைச்சார்பு இந்த ரணா போடணும். அப்போ அதனுடைய மொத்த மதிப்பு 1 சிக்மா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸு 0னா எஃப் ஆஃப் 0 போடணும். எஃப் ஆஃப் 0ன்னு போட்டால் என்ன கிடைக்கும்? அந்த ஃபங்க்ஷனில் 0னா 1/kன்னு கிடைக்கும். எக்ஸுக்காக 1 போட்டால் 2/kன்னு கிடைக்கும். எக்ஸுக்காக 2ன்னு போட்டோம்னா 5/kன்னு கிடைக்கும். அதில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 2 ஸ்கொயர் 4, 4 + 1 5, 5/k². அதே மாதிரி 2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. டோட்டல் ப்ராபிலிட்டி இஸ் 1. அதான் கூடுதல் 1. எல்லாத்தையும் கூட்டணும். டினாமினேட்டர் சேம் டினாமினேட்டர் அப்படியே ப்ளஸ் பண்ணியாச்சு. 8/k = 1, k = 8. ஒரு கேனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் கேள்வி என்ன கேட்டிருக்கு? குவிவு பரவல் கேட்டிருக்கு. குவிவு பரவல் அப்படின்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் கேபிட்டல் எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ். ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். எக்ஸு 0னா எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 0னா அது மட்டும்தான் கிடைக்கும். எஃப் ஆஃப் 0னா உனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 1/kன்னு கிடச்சிருக்கு. எஃப் ஆஃப் எஸ்னா என்ன கிடச்சிருக்கு? 1/kன்னு கிடச்சிருக்கு. 1/kனா 1/8. k = x = 1. அப்போ அதான் கேட்டிருக்காங்க. அப்போ x = எஃப் ஆஃப் 1ன்னு அர்த்தம். எஃப் ஆஃப் 1 என்ன அர்த்தம்னா எக்ஸுக்காக அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0, 1 போடணும். இந்த 0 ஆல்ரெடி 0 1னா 0க்கு நேராக கிடச்சிருக்க வேல்யூ ப்ளஸ் 1க்கு நேராக கிடச்சிருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2/, அதாவது என்ன எடுத்திருக்கு? 5/kன்னு கிடைக்கிது. 5/kனா கேனுடைய வேல்யூ எவ்வளவு? என்னது கேனுடைய? ஆமாம், இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா 8ன்னு வந்துடும். கேனுடைய வேல்யூ 8. 8/8 = 1 கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து x2 ரெண்டாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ அர்த்தம் பி ஆஃப் எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0, 1, 2, 3 வரையும் ப்ளஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணிட்டா அதுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. 1/k + 2/k + 2/kன்னு. இதை பூரா ப்ளஸ் பண்ணால் 8/k கிடச்சிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மதிப்பு கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் 0, எக்ஸு லெஸ் தேன் 0. அப்புறம் கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1/8 when x லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1/8. 1/8ல் இருந்து அப்புறம் 1/8 3/8 அப்புறம் 1/2 அப்புறம் மொத்த வேல்யூ 1 அப்புறம் 2 to infinity. அதான் 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் டு இன்ஃபினிட்டி. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து முக்கியமானது பி ஆஃப் எஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. 1 பெருசு. 1 பெருசுனா 2, 3, 4, 5, 6, 7, 8 அன்சோவான் எண்ணுக்கு எத்தனை வந்திருக்கோ அத்தனை தானோம். இப்போ எண் நமக்கு என்ன கொடுத்துருக்காக? 2ன்னு கொடுத்துட்டாங்கிறாது. ஆமாம், பி ஆஃப் எஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1. இதை 1 - பி ஆஃப் எஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 மாற்றிக்கிறணும். அப்படி மாற்றினோம்னா இது ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். எப்படின்னா பி ஆஃப் எஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2க்கு அப்ளை பண்ணோம்னா அந்த வேல்யூ 0, 1 கிடச்சிருக்கு. அதனுடைய வேல்யூ தான் நம்ம ஃபஸ்ட்லேயே கணக்கு வருது. அதில் 1/8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை கிராஸ் ஒன்று பண்ணோம். 8 - 1/7 = 7/8 வந்துருச்சு. இது ஒரு முக்கியமான சம்மு. இதை பார்த்துக்கோங்க, அருமையான சம்மு. இன்னும் இதை தவிர மற்ற சம்மெல்லாம் கூட நடத்தியிருக்கோம். நல்லா தரவு பண்ணி வச்சுக்க பாரு.